Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்னைக்கு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் சூடு ஏறினதும் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் அதை வறுத்துக்குவோம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் இதை ஆற விட்டுருவோம். எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுவும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வாசனை வந்துடுச்சு. அதையும் பாத்திரத்தில் ஆற விட்டுருவோம். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. வாசனை வந்துடுச்சு. இன்னும் பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் இப்போ ஆற விட்டுடலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அந்த பருப்புகள்லாம் 1 டம்ளர்னால் உளுந்தம்பருப்பு மட்டும் 1/2 டம்ளர் போதும். அதையும் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் பொரிகடலை எடுத்துக்கோங்க. பொரிகடலை சூடேற அளவுக்கு வறுத்தா போதும். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் பொறுன்னு இருந்தால் நல்லா அரைப்படும் அப்படின்றதுக்காகத்தான் பொரிகடலையும் லைட்டாக சூடேற்றுறோம். இதையும் நம்ம ஆற விட்டுருவோம். இப்போது நம்ம பூண்டு பல் போட்டுக்கலாம். நான் 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், பெருங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் ஆற விட்டுருவோம். இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். அது வந்து உடனே பொரிஞ்சிடும். பொரிஞ்ச உடனே நம்ம ஆற விட்டுறணும், இல்லைன்னா கருகிரும். இப்போ அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வத்தல் நல்லா சூடேறட்டும். அதையும் இப்போ ஆற விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை ஈரப்பசை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை இது மாதிரி கிண்டி விடுங்க. அது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுங்க. நம்ம வந்து உப்பு வந்து வறுத்து போட்டோம்னா பொடி கெடாமல் இருக்கும். அதுக்காக வறுத்து போடுறோம். இப்போ ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நான் வந்து நிறைய இருந்ததுனால 2 டைம் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் 2டையும் நல்லா 2 தடவை அரைச்சதுனால அதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்துக்கிட்டு நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து சாதத்தில் நம்ம சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் பருப்பு பொடி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய ஹோட்டல்லலாம் இந்த பொடி எண்ணெய் வைப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இந்த பருப்பு பொடியும் இருக்கும். நல்லெண்ணெய், நெய் எது வேணால் ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.